ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். நாம் மிக டேஸ்டியாக கத்திரிக்காய் பொரியல் செய்வதற்கு நாம் கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி தண்ணீரில் போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பொடியாக நறுக்கினால் சரியாக வரும். நாம் கத்திரிக்காயை இந்த அளவு நறுக்கிய பின் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி விடலாம். நம் வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கிய பின் கத்திரிக்காயை வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு விடலாம். நாம் சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். நம் வெங்காயம் வதங்கும் போதே பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம். நாம் உப்பு சேர்த்து வெங்காயம் நன்றாக வதங்கவும் நறுக்கிய கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் நறுக்கிய கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். நம் கத்திரிக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நன்றாக கிளறி நாம் சிறிதளவு தண்ணீர் தெளித்து விடலாம். நாம் மிக குறைவாக தண்ணீர் தெளித்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்தோம் என்றால் கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம் கத்திரிக்காய் பொரியலில் கடைசியாக சேர்ப்பதற்கு 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, சிறிதளவு முந்திரி பருப்பு. நம் நிலக்கடலை பருப்பு இருந்தால் முந்திரி பருப்புக்கு பதில் நிலக்கடலை பருப்பை சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் நன்றாக வறுத்து இதனுடன் சிறிது தேங்காய் சேர்த்து விடலாம். தேங்காய் சில்லு பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வறுபடவும் நாம் மிக்சியில் அரைத்து கத்திரிக்காயில் சேர்த்து விடலாம். நாம் வறுத்த மசாலாவை இப்படி கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் ஒரு முறை கிளறி அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மசாலா அரைத்து சேர்ப்பதால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் முந்திரி பருப்புக்கு பதில் வேர்க்கடலை சேர்த்து அரைத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நாம் மல்லி இலை தூவி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியலை நம்ம ஒரு 10 நிமிடத்தில் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். வெங்காய புளி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக இதை வைத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.